சார் திருப்புங்க சார், இப்படி திரும்பிங்க. கேமராக்கு ஃபேவர் பண்ணுங்க சார். சூப்பர் சார். ரைட் ரைட். என்ன போன் நம்பர் இருக்காதுண்ணா? சார் ரைட் 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 சார். சார் இங்கே சார். சார் இங்கே ரைட் சார். சார் இங்கே சார். சார் ரைட் ரைட் அப்படியே ரைட் போடுங்க. சார் ரைட் 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 சார். சார் கொஞ்சம் இப்படி வந்துருங்க சார். சார் ரைட் ரைட் சார். கேமராமேன் சார். சார் கேமராமேன் சார். இந்த பக்கம் வந்துருங்க சார். அந்த பக்கம் போயிடுங்க சார். அந்த பக்கம் வந்துருங்க. அப்படி வந்துருங்க சார். சைடா சைடா பாருங்க. கயிறு கழுத்துல போட்டு எங்க பாருங்க, கேமரா பாருங்க, போட்டோ பாருங்க. மேடம் இங்க பாருங்க, பாருங்க மேடம் இங்க பாருங்க, இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. மேடம் இந்த பக்கம் வந்துருங்க. மேடம் மேடம் இந்த பக்கம். மேம் வந்து சார். இங்க பாருங்க. இங்க பாருங்க சார். சார் அப்படியே நிக்கீங்க எல்லாத்தையும். சார் ஓகேவா? யாரு கேக்குறாங்க? எல்லாரும் எடுக்கணும் பாருங்க. பாத்து பாத்து அம்மா. அதுக்கு முன்னாடி அஜய் வாண்டியார்னு என்னோட பிரதர். அவர் ஆல்ரெடி 3-4 மூவிஸ் தமிழ்ல பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட சென்னை சிசிஎல்ல அவர் இது பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. இப்போ அவர் தொடர்ந்து ஒரு 2 படம் அவர் இப்போ கதாநாயகனை பண்றாரு. இந்த படத்துல நானும் அவரும் ஒரு கதாநாயகனை ஷேர் பண்ணுறேன். நல்லா அவர் இந்த கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டைரக்டர் ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சிருக்கோம். அவர் சில வணக்கம், என் பேர் அஜய் சார். ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான கதை. அதில் மைக்கிள்ன்ற கேரக்டர் நான் பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம படம் முடிஞ்சிடும் அவங்க சந்திக்கிறோம். இப்போ கேட்கலாம் சார், இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்? காமா அப்படிங்கறத வந்து எப்படி வேணாலும் எடுத்து நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து நீங்க என்ன சரி, ஓகே சார். நீங்க டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கலாம். ஆனா உண்மையிலே டைட்டில் பேர் வச்சது நான் தான். ஒரு கண்டிப்பா 3 பேர் வச்சது. 3 டைட்டில் சொன்னாங்க. அப்போ இந்த கதை கருவுக்கு வந்து இந்த காமா அப்படிங்கிறது வந்து அது வந்து இச்சையா நினைக்க வேணாம். காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும், இந்த கதைக்கும் பொருந்தும். அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து 100% சம்பந்தம் இருக்கு. கேரளால காம களியாட்டம் ஒன்று நடந்துருக்கு சார். அதனால தான் டைட்டில் வச்சிருக்கீங்களா காமான்ட்டு? இது திடீர்னு கேட்டா அப்படி இது முன்னாடியே டிசைட் பண்ண இல்ல அதை விட்டுருங்க, டைட்டில விட்டுருங்க. ஏன்னா கேரளால நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன். ஷிகாரி ஷாமன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 படம் மலையாளத்தில் நடிச்சிருக்கேன். இது எல்லா ஸ்டேட்ல உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, பாலிவுட் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாளத்துல பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட் 2016 நடந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல வந்து
பல ஆர்டிஸ்டுகள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அது கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு 2 years 3 years முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்கள் அதை பண்ணோம். நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழில் அது இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க, சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க, அவங்களும் ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி, கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளாவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ஃபர்தராக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும் முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துச்சு. 3 வருஷமா நீங்க கமிட்டி நடக்குன்னு சொன்னீங்க சார். சார் வந்து செருப்பால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுக்கு தமிழ்ல கேட்டதுக்கு செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க நிறைய பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த கமிட்டி செயல்படுதா? கமிட்டி செயல்பட்டு தான் இருக்கு. ஏன்னா விஷால் சார் கால் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உப்மா கம்பெனிக்கு போய் ஏமாந்துடாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட்டுக்கு பண்ணாதீங்கன்னாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதுல இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும், படம் டிராப் ஆகும். அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம், சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல. அதோட நீங்க அதை சேர்க்காதீங்க. ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே. செருப்பாடி தானே சொன்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நடிகர் சங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் புகார் வந்தா நடக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட வெல்ஃபேரை வந்து பாதுகாக்க வேண்டியது தானே சங்கத்தோடைய கடமை. அது உங்களோட கருத்து? இல்லை, கண்டிப்பா ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், அதாவது வந்து பெண் நடிகர்கள் மட்டும் இல்லை, ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்க, அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே இது வந்து தமிழ்லே வந்து ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு. அதை வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அது குறைக்கப்படும். தமிழ் சினிமாவில் கழிச்சு வரீங்க, நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்களே உள்ள எங்கண்ணே? இப்போ 4 ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு, 10 மணி வெப் சீரிஸ் பண்றேன். ஓகேங்களா, மலையாளத்துல 2 படம் பண்றேன். நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்துருக்கல. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சுப்பா. நல்ல நேரம் ஸ்டார்ட். ராமான்னு ஒரு படம் அசோக் குமார் டைரக்ஷன்ல வந்திருக்கு. எதுனா ராமான்னு ஒரு படம். சரி, அசோக் குமார் கேமராமேன். ஓகே. அவர் வந்து முழுக்க செட் பேஸ்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த படத்துக்கு டைட்டில் தான். இல்ல இது வந்து அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி படமும் கிடையாது. இது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்துல இருக்கு. சார், நீங்க இப்ப அரசியல் இருக்கீங்களா? அரசியல் இருக்க மாதிரி நீங்க அரசியல்ல ஈடுபட்டு இருக்கீங்க, அதை வச்சுதான் பெரிய கட்சியெல்லாம் இருக்கு. அதனால அப்படிலாம் கிடையாது. அதாவது அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன். கமல் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்கிட்ட தான். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆரம்பிச்சு பெரிய எல்லாமே பண்ணோம் கமல் சார்கிட்ட. அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள், அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன். பட் என்னன்னா, எனக்கு அரசியல் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அது பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பி இருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான், சோறு போடுறது சினிமா தான். அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இவர் கேட்டார், ஏன்னா ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு. ரொம்ப நாளாக வெளியே வரல, ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்கு. நான் படம் நடித்த படங்கள் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே. நான் அதனால வந்து சினிமா முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன்.
பிஜேபி கட்சியில சேர்ந்தனாலதான் உங்களால இவ்வளவு நாள் வெளியே வர முடியல. கடைசியா பிஜேபி அப்படி இல்ல பிஜேபி கட்சிங்கிறது எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளவு கட்சிகள் இருக்கு. நல்ல கட்சி தான். நான் வந்து எந்த தவறும் சொல்லல. எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். இப்ப இருக்கீங்களா இல்லையா அது காலம் பதில் சொல்லுவோம். இப்போதைக்கு நான் நடிக்கிறேன், சினிமா ஆக்டரா இருக்கேன், அவ்வளவுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கான விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழக சொல்லிட்டு நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்சது வந்து விஜய் சார் தான். நான் பர்சனலாகவும் உங்களுக்கு தெரியும். பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு 10-12 வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் கொடுத்து சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் வரல. ஒரு 10 இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத கிளியராக தெரியும். ஏன்னா இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அரசியல் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும், பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரு, விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கு. பிராங்க் எல்லாத்துமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். 15 வருஷம் அரசியல் பொறுமையாக கலந்து வராது சொன்னீங்க. ஆனால் கொடியில பார்த்தீங்கன்னா நிறைய தவறு சொல்லியிருக்காங்க. பூவே வந்து தூங்கு மூஞ்சி பூன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க அதாவது இங்கே பாருங்க, தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும், எந்த பூவா இருக்கட்டும், அது ஒரு பூ தானே. ஆமா, அதுவும் ஒரு பூ தான். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்குமே இது வந்து காமன், எல்லாமே காமன் தானே. இந்திய கட்சியில இணையற மாதிரியே பேசுறீங்களே சார். ஏன்னா நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன். ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன், அதுல நான் பண்ண வேண்டியது படம் இவன் டேனியல் பாலாஜி பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேரம் அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசுறேன். அவரோட நான் ஃபர்ஸ்ட் சினிமால பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன். எனக்கு இப்போதைக்கு அரசியல் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும் ஒரு தரப்பு சொல்றாங்க, ஒரு தரப்பு மாற்றக்கூடாதுங்க. நீங்க அந்த கட்சியில இருந்தனால உங்களோட கருத்து காலத்தை முடிவு பண்ணணும். நான் வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன். என்னோட சர்வேல வந்து நடிகன், அந்த நடிகர்களுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க, என்னை வச்சு ஒரு 4 படம் எடுப்பாங்க, நான் எனக்கு அதுல சம்பளம் வரும், நான் ஒரு சர்வேல ஆவேன். அந்த சர்வேலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை. அரசியல் போயிட்டா நீங்க சோறு போடுங்கன்னா சொல்லுங்க, நான் அரசியல் போடுறேன். ஆனா ஒரு 3 மாசம் முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன வந்து ரொம்ப தப்பா எழுதுறாங்க, ரொம்ப விமர்சிச்சாங்க, அவங்களை பத்தி நான் கவலைப்படுறேன். இப்ப வந்து அது மாதிரி நடக்குதா? ஏன்னா இப்ப அந்த மனநிலை மாறிட்டீங்களா? நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இனிமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களா இருக்கும். அது யாரை சார்ந்து இருக்காது, காமனா இருக்கும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்ற விஷயம். அதனால காமனா இருக்கும். அதனால என்ன இப்ப எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், எனக்கு எல்லாம் இப்பதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே, ஓகேங்களா? அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமா நின்றுவேன். ஏன்னா ஃபேமிலியில சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும். அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கறது மொத்த பிரஸுக்குமே தெரியும். என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கறது வந்து பிரஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள், சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டி இருக்காங்க, இது பண்றேன். ஸோ அதை நான் வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவு. தயாரிப்பாளர் சங்கம் வந்து 1ஆம் தேதிக்கு மேல ஸ்ட்ரைக் பண்ணணும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க இன்னைக்கு பூஜை பண்ணுறீங்க இல்ல? அதுதான் நான் இப்போ பூஜை இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூல் வச்சு பண்ணோம். நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்காங்க, எனக்கு தெரியும். தினேஷ் ஃபோன் பண்ணாரு, பூஜைக்கு கார்டு வந்தோடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஆரம்பிச்சாச்சு, உங்க நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்போம். விஷால் சார் சொன்னாரு என்னன்னா, இந்த எலெக்ஷன் இருக்கு, சரி
ஸ்ட்ரைக்கே தேவையே கிடையாது. படம் எடுத்துடுறாங்க, அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு அந்த ஆதகத்தினால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாமே பேசி உண்டாக்குறாங்க. இது தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு காலையில தான் சொல்லியிருக்காரு. அது உங்களோட கருத்து? நடிகர் சங்கத்துல சொல்லியிருப்பாரு. நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ. நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன். பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும். டியூப் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு இருக்குது, ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அதாவது வரிசையா படமா எடுத்து, இப்ப நீங்க சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஓகேங்களா? இன்னைக்கு சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு 150 கோடி பிசினஸ் ஆயிருக்கு. சின்ன படங்களும் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாம எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல். படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது, இது ஒரு கண்ட்ரோல். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, இந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கும், இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு இதுக்குன்னு இருக்கும். இப்போ ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு எவ்வளவு பிசினஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் பண்ணுவாங்க. 4 நடிகர்ல வச்சு இந்த ஸ்ட்ரைக்கே ஸ்டார்ட் பண்ண தனுஷ், சிம்பு, யோகி பாபு, கமலஹாசன் உட்பட இவங்க 4 பேர் தான் தமிழ் சினிமாவை இவங்களுக்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன் அவங்க 4 பேரை கூப்பிட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும் அவன் யார் சொன்னாங்க? அவங்க சொன்னதே தனுஷ் வச்சு தான் சொன்னாங்க. இது வந்து அதான் சொல்றேன்ல, சில இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாதுல்ல. பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியல. இப்போ நான் போஸ்ட்ல இல்லாதனால எனக்கு தெரியும். நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஒற்றுமையா இருக்கா தமிழ் சினிமாவில்? இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது சினிமாக்காரவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதானே? இன்னைக்கு இப்படி பேசுவோம், ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன் நீ என்னோட நீங்க ஜாஸ்தியா பாக்குறீங்க டெய்லி. ஓகேங்களா? எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம். காலை ஈவினிங் ஆனா கையை கொடுத்துட்டு போயிடுவோம். இதுல யாருமே அப்படி கிடையாது. 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது அவங்க கட்சி ஆரம்பிச்சு மாநாடு அறிவிக்கப்படுறாங்க. ஒருவேளை கோட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திமுகவுடைய டைட் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா தலைவா படத்துக்கு அதிமுக வந்து பேனர் கிழித்து கொடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு உதயன் அந்த மாதிரி கேரக்டர் அவர் ஒரு நல்ல டைப், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியில் இருக்கிற ஒரு உதய் சார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. நான் அப்பயே சொன்னேன்ல, அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருப்பி அதை பத்தி சொல்லி யாரோட மன உளைச்சலையும் ஏற்படலாம். நான் ஒரு நடிகன், அதை மட்டும் சொல்லுவேன்.